ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ரெயின்போவோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்து வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்கள் அப்பெல்லாம் நான் பேசுகிற வேலையாக இருக்க விட்டு பெயிண்டரை மாதிரி தெரிஞ்சா ஐ ஆம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்கள் அப்பெல்லாம் ஃபிலிக்ஸ் இதை கேட்டு, டே அதெல்லாம் உனக்கு தேவையில்லடா, அதெல்லாம் பற்றி நீ பேசாதன்னா வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் திட்டினான். ஓ, அவரை சொல்லிவிட்டு அடுத்து உன்கிட்ட தான் வருவேங்கிற மாதிரி உனக்கு கோவம் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி பேசினோம். டயாங், நீ என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்குற அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸை நோட் பண்ணா. நீ அந்த மாதிரி தான் இருக்கிற. அவர் எவ்வளோ பெரிய டான்ஸர் தெரியுமா? எங்ககிட்டலாம் எனக்கு ட்ரெயின் பண்ணுற அந்த பர்சன்ஸ்க்கு ஸ்டெப் கூட ஒழுங்காக போட தெரியல. ஆனால் அவர்கிட்ட எத்தனை ஸ்டெப் வேணாலும் நம்ம கற்றுக்கலாம். நியூவாக நிறைய ஸ்டெப் போடுவார். என்னைக்காவது அவர் டான்ஸ் பண்ணி அந்த ஸ்டெப் போட்ட மூமெண்ட்டை நீ பார்த்துருக்கியா? ஃபிலிக்ஸ், நீ பார்த்ததே கிடையாது. ஒரு டைமாவது நீ அவர் ட்ரெயின் பண்ணுற மூமெண்ட், ப்ராக்டிஸ் பண்ணுற மூமெண்ட், ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மூமெண்ட், அதுக்கு அவர் ட்ராஃபி வாங்குகிற மூமெண்ட், அதெல்லாம் நீ பக்கத்துலேருந்து பார்த்துருந்தா உனக்கு ஃபீல் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டே இருந்தவர் டக்குன்னு வேகமாக மேலே மற போகிறாரு. அந்த மாதிரி போனால் எங்கடா இவ்வளோ வேகமாக போகிறாங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லாருமே வேண்டாம். முதல்ல ஆரமோட ரூமுக்கு போய் என்னெல்லாமோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளேருந்து எடுத்தா ஜின் வந்து வேண்டாங்கிற மாதிரி சொன்னோம். அது அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு ஜேகப்போட ரூமுக்கு போய் நம்ம ஜேகப் வந்து நிறைய டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அது வீடியோஸ் மாதிரி நிறைய ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாரு. அதெல்லாம் ஒரு சிடி மாதிரி ஒரு பிளேஸில் இருக்குது. அதை அவளத்தையும் ஹேண்ட்ஸில் அந்த மாதிரி இந்த திங்ஸஸ் எல்லாத்தையுமே அவங்கவுங்க ரூம்குள்ளே இருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நேராக கரெக்டாக நம்ம என்ன செய்வார்னா, எப்படி ஹாலில் நின்னாங்களோ அதே பிளேஸில் வந்து நின்னா, உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சுகர் தீட்டிட்டு டேயோட ஹேண்ட்ஸில் இருக்கிறத வாங்க பார்க்குறாரு. ஏன்னா அதில் நம்ம ஜேகப்பு, சுகா, நம்ம ஜின் அவங்களோட ட்ரீம் அதுதான் நம்ம டேயோட ஹேண்ட்ஸில் இப்போ இருக்குது. அதை இவங்க பார்த்துடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா வாங்கலாங்கிற மாதிரி வந்தால் அந்த பிளேஸில் நின்றுங்க சுகா ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்ப நோட் பண்ணிவிட்டு, இந்த அளவுக்கு பெருசாக பேசுறியே ஹயாங்னு சொல்லி என்னை வார்ன் பண்ணுறீங்களே, இந்தா பாருங்கள், உங்கள் ஒய்ஃப் உங்கள் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காங்கிறத பாருங்கள். எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு எய்ம் இருக்குது, அவங்க ஒரு ட்ரீமில் எந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கிறாங்க, அதை நம்ம எப்படி அந்த பிளேஸில் வின் பண்ண வைக்கணும்னு திங்க் பண்ணிங்களா? திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதை பார்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு திங்கிங் வரலன்னா நீங்கள் உண்மையிலே ஜங்கு கூட மோசம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம்ப பார்த்து இப்போ ஜின்னோட ரூம்லேருந்து நிறைய எட்டு வந்திருப்பார்ல, அதை தூக்கி வீசுறாரு. இந்த மாதிரி வீசினா அது எல்லாமே ஃபுல்லாக நம்ம ஜின் அவரோட ஹேண்ட்ஸாலே பெயிண்ட் பண்ண பெயிண்டிங்ஸ் தான். அவ்வளவும் நம்ம மட்டும்தான். ஆரம்பம் தான் நம்ம ஜின்னு ஒவ்வொரு ஃபோர்ஸில் நிற்கிற மூமெண்ட்டை அப்படியே வேற ஒரு லுக்கில் கொஞ்சம் மாசாக இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணியிருப்பாரு. ஃபுல்லுமே அதில் இருக்கிறது ஆரம்ங்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த பெயிண்டிங்ஸ் அப்படியே பறந்து வந்து கீழே மேலேருந்து கீழே விழுதுல எல்லாத்தையும் பார்க்க சொல்ல எல்லாமே ஆரமாக இருக்குது. ஆரம், அப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம ஜின்னோட பிரதர்ஸ், அப்புறம் எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி நம்ம டே கூட கிண்டல் பண்ணியிருப்பார்ல, இது நான் தானேங்கிற மாதிரி அந்த பெயிண்டிங்குமே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ஜின் வேகமாக வந்து அதை அவ்வளோத்தி எடுக்கிறாரு. ஏன்ட்ட இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி அவ்வளோத்தி எடுத்தேன். அதை கீழே போடுங்க. ஏன் ஹயாங்ஸுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேல்யூபிளாக தெரியாது, அதெல்லாம் ஜஸ்ட்டு பேப்பர், நீங்கள் சைல்டுன்னு சொல்வார், அது கீழே போடுங்க, அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பிட்ட ஜின்னுகிட்ட பேசின ஜின் ரொம்ப ஒரு மாதிரியாகி ஏன்ட்ட இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பேசினோம். இப்போ அப்படியே ஃபிலிக்ஸ் தான் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணிட்டா நீ பண்ணதுலேருந்து தப்பிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் திட்டினா, இருடா உனக்கு ஒன்று வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நம்ம வீடியோஸில் எடுத்து வந்துருப்பார்ல, அதை ஒரு இதில் ப்ளே பண்ணுறாரு, டிவியில் ப்ளே பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணால் அதில் வந்து நம்ம சுகா சாங் பாடுறாரு, ரேப் பண்ணுறாரு. சுகா ரேப் பண்ணுறதும் அதுக்கேற்றாப்புல நம்ம ஜேகப் ஸ்டெப் போடுற மூமெண்ட், இவங்க 3 பேருமே அவங்க டயட்டை ஆஃப்டர்நூன் என்ஜாய் பண்ணுற மூமெண்ட் அதில் அழகாக கேட்சப் ஆகுது. நம்ம சுகா இந்த அளவுக்கு சாங் ப்ளே பண்ணுவாரா அப்படிங்கிற மாரி ஜிமினா செம ஷாக்கிங்கில் அந்த வீடியோவை நோட் பண்ணால், அதே இதில் நம்ம ஜேகப் போடுற ஸ்டெப் மூமெண்ட்டை நம்ம ஃபிலிக்ஸ் நோட் பண்ணி ஷாக் ஆனால், என்ன ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்ன ஃபிலிக்ஸ் பார்த்தியா, இதை பார்க்காத, அதை பார்த்தா சும்மா ஜாலியாக ப்ளே பண்ண மாதிரி தான் இருக்கும். காலேஜ் டயத்தில் ஜேகப் ஹயாங்
ட்ரெயின் பண்ணி ட்ராஃபி வாங்கின வீடியோஸ் இருக்குது, அதை பாருங்கிற மாதிரி அதில் ஒரு வீடியோ போட்டேன். நம்ம ஜேக்கப் கஷ்டப்பட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணுறது, ஸ்டெப் போடுறது, அதை ஒரு ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, அதுக்கு ட்ராஃபி வின் பண்ணுறது, அந்த ட்ராஃபியை ஹக் பண்ணி ரொம்ப எமோஷ்னலாக நம்ம ஜேக்கப் பேசுகிறது எல்லாமே ஒரு வீடியோவே இருக்குது. அதை பார்க்க சொல்ல ஜேக்கப்புக்குமே ஒரு மாதிரி பெயின் ஆகுது, ஹார்ட் டச் ஆகுது. இந்த மாதிரி ஆனால் ஃபிலிக்ஸ்க்கும் ஒரு மாதிரி ஆகுது அந்த வீடியோஸ் பார்க்க சொல்ல. இந்த மாதிரி நோட் பண்ணேன். இப்படி ஆரமும் ஃபிலிக்ஸும் வந்து அந்த பெயிண்டிங்கில் ஒரு பேப்பர் எடுத்து வச்சு பார்த்தேன். ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி எமோஷ்னலில் ஜேகோ பேசுகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தான். நம்மகிட்டே தான் அப்படியே ஜிமினா பக்கம் திரும்பிட்டார். லவ் பண்ணிங்கன்னு சொன்னீங்களே, அவங்களாவது ஜஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான், அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல அவங்களோட லைஃப் பார்ட்னரை பற்றி. ஆனால் என் ஹயாங்க நீங்கள் லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணீங்க, என் ஹயாங் கூட தானே இருந்தீங்க, என் ஹயாங்க்கு இது எவ்வளோ பிடிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் எதுக்கு என் ஹயாங்க்கு ஹெல்ப்பே பண்ணலை, நீங்கள் எதுக்காக என் ஹயாங்க இப்படி இக்னோர் பண்ணி விட்டுருக்கீங்க, அவருக்கு நீங்களாவது சப்போர்ட் கொடுத்துருக்கலாம்ல ஜிமின் அப்படிங்கிற மாரி சொல்வாரா. அந்த மாரி சொன்னால் ஷிகாவோட ஐஸ்லேருந்துமே அப்படியே டீரி கீழே விழுது. ஏன்னா அவங்களால சொல்ல முடியாத அந்த ஹோல் வார்த்தையுமே நம்மகிட்ட ஒரே டேயில் சொல்லி முடிச்சிட்டாரு. அவங்க ப்ராப்ளத்தையே தீர்க்க முடியல. நீங்கள் எல்லோரும் ஜங்குக் பேட் பாய்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களா, அவன் ரூடு தான், அவனுக்கு இது சுத்தமாக பிடிக்காதுன்னு சொன்ன விஷயத்த பண்ணால் கண்டிப்பாக அவன் என்ன பனிஷ் பண்ணுவானுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஜங்குக்கை முதல்ல சேஞ்ச் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் உங்கள் ஒய்ஃப் கிட்ட சேஞ்ச் ஆகுங்கண்ணா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே நீ பண்ணுறது தப்புன்னு எனக்கு வார்ன் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி நேராக அவரோட ரூமுக்கு போனோம். நம்ம கரெக்டாக அவரோட ரூமுக்கு போகிறாரு. நம்ம ஜிமினா அவரோட ரூமுக்கு போகிறாரு, ஃபிலிக்ஸுமே அவரோட ரூமுக்கு போகிறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஃபாஸ்ட்டானா நம்ம பாய்ஸஸ் 3 மெம்பர்ஸுமே அவங்கவுங்க ரூமில் ஹஸ்பண்டுக்கிட்ட பேச முடியாமல் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி உட்காந்துருந்தேன். இப்போ தான் நம்ம ஜின் பக்கத்தில் வந்தால், எங்கே பாருங்க நீங்கள் டென்ஷன் ஆகுதீங்க, அவன் நாங்கள் பேசுனதெல்லாம் கேட்டு வச்சு எங்கள் பெயின்னா நாங்கள் திங்க் பண்ணுறோன்னு நினச்சி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் இப்படி பேச வந்தால் ஜின்னை டைட்டாக ஹக் பண்ண போயிடு. ஐ எம் சாரிடா, ஐ எம் ரியலி சாரி, நான் என்னை பற்றியே முழுக்க திங்க் பண்ணிட்டேன், உனக்குள்ள ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும், இப்படிலாம் உனக்கு டேலண்ட் இருக்குங்கிறத நான் ஏன் புரிஞ்சிக்கவே இல்லை. சொன்னதுக்கப்புறம் மட்டும் இல்லை, நீ இந்த மாதிரி பண்ணி விட்டுருக்க ட்ராயிங்லாம் பார்க்க சொல்ல உனக்கு என் மேலே எவ்வளோ லவ் இருக்குது, இந்த ஃபேமிலி மேலே நீ எவ்வளோ லவ்வாக கேராக வச்சுருக்கங்கிறது உன் பெயிண்டிங் மூலியமாகவே எனக்கு தெரியுது. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னா உன்னை நான் எவ்வளோ டைம் ஹேட் ஆக்குற மாதிரி பெயின் ஆக்குற மாதிரி நிறைய பேசியிருப்பேன், நீ ஃபுல்லாக உடஞ்சிருப்பல்ல. ஐ எம் சாரி ஜீன், ஐ எம் ரியலி சாரி, என்னை ப்ளீஸ் ஃபர்கிவ் பண்ணிடு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பேசினா. இல்லை நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, தேவையில்லாமல் க்ரை பண்ணாதீங்க, நீங்கள் க்ரை பண்ணால் என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம ஜின்னோட டீரியை வெயிட் பண்ணிவிட்டேன். உனக்கு பெயிண்ட் பண்ணுறதுனா அவ்வளோ பிடிக்குமா ஜின் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னுக்கிட்ட கேட்டால், நம்ம ஜின் அப்படியே ஆரம்பம் கொஞ்சம் பயத்திலே நோட் பண்ணா. சொல்லு, டேட்டை மட்டும் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிற, என்கிட்டையும் சொல்லு, நான் உன்னை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் உன்னை இந்த ஹார்ட்டில் லவ் தாண்டா பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினதை கேட்டு நம்ம ஜின் நம்ம ஆரம்ப ஹக் பண்ணபடி எனக்கு பெயிண்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு 24 ஹவர்ஸ் என்னை ஒரு பிளேஸில் விட்டாலுமே அந்த 24 ஹவர்ஸுமே நான் பெயிண்ட் தான் பண்ணுவேங்கிற மாதிரி ஜின் இப்படி பேசுகிறத கேட்டுட்டு நம்ம டயட்டாக ஹக் பண்ணபடி, நீ பயப்படாத, நான் பண்ண மிஸ்டேக்கை என்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டான், நான் உன்னோட கேமை அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு ஹோல் சப்போர்ட்டையும் பண்ணுறேன், இனி மார்னிங் நீ என் கூட கம்பெனிக்கும் வர. நிஜமாலுமா, ஹவுஸில் அப்போ நான் இருக்காண்டாமா அப்படிங்கிற மாரி கேட்கவும், உனக்கு கம்பெனிக்கு வர விருப்பம் இல்லைன்னா ஹவுஸில் இருக்கலாம், உனக்கு என் கூட கம்பெனிக்கு வரணும்னா ஒழுங்காக என்னை கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போன்ட்டு நீ பேசுகிற, என்கிட்ட எவ்வளோ போல்டாக பேசுனா பார்த்தல்ல, அதே மாதிரி பேசுகிற, ஓகே. அப்புறம் ஐ எம் ரியலி சாரி, நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ திரும்ப சாரி கேட்காத அப்படிங்கிற மாதிரி எப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தா இப்போ அப்படியே ஃபிலிக்ஸ் சைடு போயிடுது. ஃபிலிக்ஸ் தான் இப்போ அப்படியே ரூமுக்குள்ளே அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறாரு. இதை பெட்டில் உட்காந்தபடி நம்ம ஜேக்கப் நோட் பண்ணுறாரு. ஆகா, இந்த சும்மா இல்லாமல் இந்த ஃபிலிக்ஸை செமையாக கடுப்பேற்றி விட்டுட்டானே, சும்மாவே கோவத்தில் எக்கச்சக்கமாக கத்துவான், இப்படி வேற வீடியோஸ் எல்லாம் ப்ளே பண்ணி விட்டுட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் பெட்டில் உட்காந்தபடியே ஃபிலிக்ஸ் ரூம் முழுக்க நடக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு பயத்திலே உட்காந்து
உட்காந்துருந்துட்டு, இன்னைக்கு நமக்கு இந்த பெட்ரூம் செட் ஆகாது, பேசாட்டிக்கு நம்ம பேரண்ட்ஸ் கூட போய் ஸ்லீப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எழுந்து ரூமை விட்டு வெளியே போவாரா? இந்த மாதிரி போனால் நம்ம ஜேகப்போட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஃபிலிக்ஸ் பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயத்துலேயே நின்னா நம்ம ஃபிலிக்ஸ் நம்ம ஜேகப்போட நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு, பேபி உனக்கு டான்ஸ் பண்ணுறதுன்னா அவ்வளோ பிடிக்குமா? இந்த மாதிரி ட்ராஃபீஸ்லாம் வாங்க சொல்ல நீ அவ்வளோக்குள்ளே எமோஷ்னல் ஆவியா? நான் இது ஏதோ நீ சும்மா பார்க்கறதுக்கு தான் இந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு நினச்சேன். இந்த ட்ராஃபீஸ் எல்லாம் உன்னோட ஹார்ட் ஒர்க்கில் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப்போ டோர்கிட்ட நின்று வர ட்ராஃபீஸ்லாம் ஒரு ரேக்கர் மாதிரி அடுக்கி வச்சுருப்பார்ல, அதில் கொண்டு வந்து விடுறாரு. இது எல்லாத்தையுமே நீ ஒவ்வொரு டைமும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணி தானே இந்த ட்ராஃபி எல்லாத்தையுமே வாங்கியிருப்ப. அப்போ உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கேட்டான். நம்ம ஜேகப் எதையுமே பேசலை. ஏன்னா எந்த நேரத்தில் நம்ம ஃபிலிக்ஸ் எந்த மாதிரி பேசுவாருங்கிறது தெரியாதுங்கிறதுக்காக எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த பேக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட் சைடாக நம்ம ஜேகப்போட ஃபேஸை திருப்பி கட் பண்ணுறாரு. என்னாச்சு ஜேகப்? நான் உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். எதுக்காக நான் என்ன பேசினாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரியே இருக்கிற. உனக்கு இந்த மாதிரி ட்ராஃபிக்ஸ் எல்லாம் ஹேண்ட்ஸில் வாங்க சொல்ல ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறல்ல, அந்த வீடியோவில் நான் பார்த்தேன். நீ ரொம்ப எமோஷ்னலாக பேசின. உனக்கு இந்த மாதிரி ட்ராஃபிஸ் எல்லாம் ஹேண்ட்ஸில் வாங்குறது ரொம்ப பிடிக்குமா? இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா? அதனால தான் என்கிட்ட நீ டான்ஸை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இப்போவுமே எதுவுமே பேசாத பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபிலிக்ஸ்க்கு கோவம் வருது. டேய் உன்கிட்ட தானடா பேசிக்கிட்டு இருக்கேன், என்னடா என்னையே பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவம் திட்டு வரா. ஃபிலிக்ஸ் இந்த மாதிரிலாம் திட்டாடா எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப் சொல்லுவாராம். இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு நம்ம ஜேகப்பை டைட்டாக ஹக் பண்ண போயிடு. ஆமாம் ஜேகப், இந்த மாதிரி டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு ப்ளேஸ் இருக்குமே, நீ டான்ஸு ப்ராக்டிஸ் பண்ண போறியா? இல்லை நான் உனக்காக நீ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு கிளாஸ் ரெடி பண்ணி கொடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டதை நம்ம ஜேகப் நோட் பண்ணிவிட்டு அந்த ஹக்கை வேகமாக பிரேக் பண்ணி, என்ன சொல்கிற ஃபிலிக்ஸ்? எனக்காக நீ ஒரு ப்ளேஸ் ரெடி பண்ணி தரப்போறியா? நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு. ஆமாம், நீ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணு. அப்புறம் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எங்கெல்லாம் போட்டி வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் இந்த ஃபிலிக்ஸ்காண்டி கப்பை வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ட்ராஃபி வாங்கிட்டு வா, மெடல் வாங்கிட்டு வா, எல்லாமே இந்த ஃபிலிக்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜேகப்புக்கு இதை நம்பவே முடியல. அவர் பயங்கரமாக க்ரை பண்ணபடி, ஃபிலிக்ஸ் நீ உண்மையை தான் சொல்கிறியா? ட்ரிங்க்லாம் பண்ணலைல, நார்மலாக தானே இருக்கிற, உண்மையை தானே சொல்கிற? நீ இப்போ பேசுகிறதெல்லாம் உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸோட ஃபேஸை கப் பண்ணபடி கேட்டோம். ஃபிலிக்ஸ் அப்படியே ஜேகப்போட ஃபேஸை கப் பண்ணபடி, நான் ரொம்ப ரூடு தான், ரொம்ப ஒரு மாதிரி அரகண்டான கேரக்டர் தான், ஆனால் என் டேக்கிட்ட அந்த அளவுக்கு ரூடாக நடந்துக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி ஒரு எமோஷ்னலில் என் பிரதர் ஜங்குக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா அவன்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் ரூடாகவே நான் நடந்துக்கிட்டேன். ஆனால் அப்போ தான் புரிஞ்சிச்சு, டேய் எங்ககிட்ட சொல்லாட்ட லைஃப் எண்ட் ஆகிற வரைக்கும் நீ சொல்லியிருக்கவே மாட்டல்ல. நீ சொல்லக்கூட எனக்கு அது பெருசாக தெரில. பேசினது தான் ரொம்ப ஹேட்டாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. நீ என்கிட்ட ஒவ்வொரு டைம் கேட்க சொல்லல, நான் சும்மா டைம்லாம் நீ கேட்குறேன்னு நினச்சேன். நீ இந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்ல, பிஸ்னஸ் மீட்டிங்க்கு நான் இந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறனோ அதை விட பல மடங்கு நீ ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி தெரியுது. உன்னோட எய்முக்கு என்ன வேணுமோ அதை இந்த ஃபிலிக்ஸ் கிட்ட கேளு. இந்த ஹஸ்பண்டோட சப்போர்ட் மொத்தமும் உனக்கு மட்டும்தான். உனக்கு டான்ஸ் பண்ணணும், டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கணும்னு நினச்சின்னா அதுக்கான ஹோல் ஒர்க்கையும் நானே பண்ணி கொடுக்குறேன், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஃபிலிக்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸை பயங்கரமாக ஹக் பண்ணி, ஃபிலிக்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஃபிலிக்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஹக் பண்ண பொசிஷன்லேயே பேசிகிட்டு இருந்தான். நம்ம ஃபிலிக்ஸுமே நம்ம ஜேகப்பை டைட்டாக ஹக் பண்ண போய்டி, இந்த தேங்க்ஸை நீ என்கிட்ட சொல்லாத, உன்னோட பெயினை தான் என்கிட்ட சொன்னான், அவங்கிட்ட சொல்லு. உன்னோட தேங்க்ஸை கிட்டேயே சொல்லு, நிறைய கிஃப்ட்டு வாங்கி கொண்டு போய் கொடு,
நிறைய சாக்லேட் வாங்கி கொண்டு கொடு, அப்போ தான் என்கிட்ட ரொம்ப ஹாப்பியாகும் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் இப்படி சொன்னால் நம்ம ஜேக்கப் அப்படியே சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தான். இந்த மாதிரியா நம்ம நாம் ஜோனில் அப்புறம் நம்ம ஜேக்கப் ஃபிலிக்ஸ் சைடில் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஃபீலிங்ஸை டேம் மூலியமாக புரிஞ்சுக்கிட்டு சாரி கேட்டான். இப்போ அப்படியே சுகா தான் டென்ஷன்லேயே அவரோட பால்கனியில் நின்னா நம்ம ஜிமினா தான் நம்ம சுகா கிட்ட எப்படிடா பேசணுங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு சுகா வந்து அப்படியே பேக்கப் பண்ணுவார். அந்த மாதிரி பேக்கப் பண்ணான். அந்த ஹக் அப்படியே நம்ம சுகா பிரேக் பண்ணிவிட்டு நேராக ரூமுக்குள்ளே போகலான்ங்கிற மாதிரி போனான். சுகாவோட ஹேண்ட்ஸ் அப்படியே நம்ம ஜிமினா ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸ் அழுதுட்டு, எதுக்காக என்கிட்ட இவ்வளோ கோவப்படுற சுகா? நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்? ஆ எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு சாங் பாடுறது ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. ஆனால் பட் எனக்கு அந்த திங்கிங்கே இல்லை. நீயுமே அதை என்கிட்ட சொன்னதும் கிடையாது. இல்லை, நீ சொன்னாலும் நான் அதுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டதும் இல்லை. எனக்கு நீ இந்த மாதிரிலாம் ஹவுஸில் எல்லோரும் இல்லாத போது இப்படிலாம் உன்னோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறேங்கிறது அந்த வீடியோஸை பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. எனக்கு இது எப்படி பேசன்னு தெரியல சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை நோட் பண்ணான். ஜிமினோட ஹேண்ட்ஸை சுகா தட்டி விட்டுட்டு நேராக ரூமுக்குள்ளே போனான். சுகா, இந்த மாதிரிலாம் கோவப்படாத சுகா, எனக்கு அது புரியலடா. இந்த அளவுக்கு ஓப்பனாக பேசினதுக்கப்புறம்தான் எனக்கு இந்த அளவுக்கு ஓப்பனாக பேசினதுக்கப்புறம்தான் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சா ஜிமின்? நான் உங்களை லவ் தானே பண்ணேன், ஃபீல் தானே பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். 2 பேருக்குள்ளேயும் ஹெவி ஃபீலிங்ஸில் தானே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம். அப்புறம் எப்படி என்னோடய மூமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாமல் போச்சு? இன்னைக்கிட்டே எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லிட்டான், அதனால கில்ட்டி ஆகிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்படிலாம் இல்லைடா, நான் அந்த மாதிரி திங்க் பண்ணலடா. உன்னோட வாய்ஸ் இந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. நீ இந்த அளவுக்கு சாங் ப்ளே பண்ணுவேங்கிறதையும் நான் திங்க் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இப்படிலாம் பேசி என்னை இன்னும் ஹேட் ஆக்காத ஜிமினா, ஃப்ரீ பண்ணி என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நம்ம ஜிமினா அப்படியே சுகாவை பேக்கப் பண்ணபடி, ப்ளீஸ் சுகா, இந்த மாதிரி மட்டும் இக்னோர் பண்ணாத. அதுக்கு பதிலாக வேணால் என்னை ஸ்லாப் பண்ணாலும் பண்ணிக்கோ, இல்லை ஏதோ திட்டுனாலும் திட்டிக்கோ. இப்படி மட்டும் இக்னோர் பண்ணாத. அதை இந்த ஜிமினாவால் தாங்கிக்கவே முடியாது. உனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல, நீ என்கிட்ட ஒரு 10 செகண்ட் பேசாமல் இருந்தால் என்னால் நார்மலாகவே இருக்க முடியாதுன்னு தெரியும்ல. அதெல்லாம் மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த சுகாவுக்கு என்ன பிடிக்குங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியாதுல்ல ஜிமின் அப்படிங்கிற மாதிரி பேசினேன். சாரிடா, சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டேன். நான் அந்த மாதிரி பண்ணது தப்பு தான். பேரண்ட்ஸ் சொன்னதே அந்த மூமெண்ட்டையே மனசுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு ஹயாங்ஸோட ஒய்ஃப்ஸுமே அதே மாதிரி தானே இருக்காங்கிற மாதிரி தப்பு பண்ணது தப்பு தான். ப்ளீஸ் என்னை ஃபர்கிவ் பண்ணிடு. ப்ளீஸ் என்னை ஃபர்கிவ் பண்ணிடு. இக்னோர் மட்டும் பண்ணாத சுகா, அதை என்னால் தாங்கிக்க முடியாது ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா க்ரை பண்ணுவார். அந்த மாதிரி க்ரை பண்ணால் ஜிமினா க்ரை பண்ணுறது சுகாவாலே பார்க்க முடியல. சரி, நான் ஒன்றும் உன்னை இக்னோர் பண்ணலை, என்னாலலாம் ஒன்றை இக்னோர் பண்ணவும் முடியாது. க்ரை பண்ணி என்னை கஷ்டப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுகாவோட ஃபேஸை கப் பண்ணபடி, சுகா, இந்த நெக்காடு, இந்த மவுத்தாடு அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுவாரா? என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சுகா நம்ம ஜிபினா பிடிச்சி தள்ளிவிட்டான். பேபி, நான் கொஞ்சம் கூட நினைக்கலடா. என்னம்மா அப்படி பண்ண தெரியுமா? என்னாலலாம் பண்ண முடியாது. சுகா, ப்ளீஸ் அந்த வீடியோஸை பார்த்த பிறகு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்காக நான் பாட்டு அதே சாங்கை திரும்பவும் ப்ளே பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா? இல்லை, முடியாது. ப்ளீஸ் சுகா, என் செல்ல வைஃப் இல்லை, என்னோடய கோவக்கார சுகா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ளிட் பண்ணபடிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு முடியாதுங்கிற மாதிரி சுகா அங்கிட்ட இங்கிட்ட நடந்தான். சுகா, பாய் ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் சொன்னால் கேட்கணும், புரியுதுல்ல? எனக்கு இப்போ அந்த சாங் நீ அப்படி ப்ளே பண்ண ரேப்பிங் மூமெண்ட் எனக்கு வேணும். ரேப் பண்ணபடி இப்போ நீ பாடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட சொன்னால் சுகா வந்து நம்ம ஜிமினா பார்த்து ரொம்ப ஷையாகிறாரு. சரி, நான் வேணால் திரும்பி நிற்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்வாரா? இந்த மாதிரி சொன்னால் நம்ம சுகாவும் சரிங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு நம்ம ஜிமினா திரும்பி நிற்கிறாரு. ஆனால் நம்ம ஜிமினா வந்து மிரர் முன்னாடி தான் நிற்கிறாரு. மிரர் முன்னாடி திரும்பி நின்னா சுகாவுக்கு வந்து ஜிமினா திரும்பி நிற்கிற மாதிரி தெரிஞ்சால் மிரரில் தான் சுகாவை நம்ம ஜிமினா நல்லா பார்ப்பாரு. இந்த மாதிரி
மிரரில் நம்ம சுகாவை நோட் பண்ணபடி நின்னோம். சுகா அப்படியே ஜிமினாவை இப்போ கூட நிமிந்து பார்க்க மாட்டேங்கிறாரு. இன்னுமே ரொம்ப ஷை ஆகுறாரு. பேபி டைம் ஆகுது, நான் ஸ்லீப் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இப்படி சொன்னால் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மியூசிக்கை அவங்க ரூம்குள்ளே மட்டும் கேட்குற மாதிரி கொஞ்சம் நார்மலாக அந்த மியூசிக்கை கொஞ்சம் சவுண்டை குறைச்சி வச்சு மியூசிக்கை ப்ளே பண்ணிவிட்டு அந்த சாங்க்கு ரேப் பாடுறாரு. சிங்க் ரேப் பண்ணுவாங்களா அந்த மாதிரி நம்ம சுகா பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு ஐயோ ஐயோ நம்ம சுகாவாடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரர்லேயே நம்ம சுகாவை ரசித்தா நம்ம சுகாவோட வாய்ஸ் டேயோட ரூமுக்கு நல்லா கேட்குது. என்ன நம்ம ஹயான் ஜிமினாகிட்ட ஃபைட் பண்ணி கோவத்தில் திட்டுவாருன்னு பார்த்தா கோவத்தில் ஃபைட் பண்ணுறது ரேப் பண்ணியே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சாங் ப்ளே பண்ணுறது இவர் ஃபைட் பண்ணுறதே ரேப் பண்ணுறாரு பொழுக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணி அந்த ரூம் டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி சுகா சாங் பாடுறத பார்க்குறாரு. செமையாக தான் இருக்குது, சாங் தான் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஜிமினா அப்படியே திரும்பி நின்று சுகா சாங் பாடுற மூமெண்ட்டாக அவரோட மொபைலில் வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு ஆஹா நீங்கள் இப்போ ஜங்குக்கு விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான், டக்குன்னு லவ் பண்ணுற பர்சன்ட்டோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்களே, ஏன் மற்ற 2 ஹயாங்ஸ் தான் எப்படி இருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஹியூமன் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்களா அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த ரூம் டோரை லைட்டாக க்ளோஸ் பண்ணப்படி நிமிர்ந்து நிற்பாரா. இப்படி நிற்கிற டேக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கு நிற்கிறாரு. மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன பண்ணுறா அவங்க ரூம்கிட்ட அப்படிங்கிற மாரி கேட்பாரு. அந்த மாரி கேட்டால் நம்ம ஜங்குக்குமே அந்த சாங் பாடுற சவுண்டு கேட்கானா. பட் அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நைட் ரூமில் அப்படி இப்படி இருப்பாங்க, சாங் பாடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க, ஃபைட்டு கூட பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம கவனிக்கக்கூடாதுங்கிற மாரி டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே கிரிப்பை பிடிச்சிட்டு நேராக அவரோட ரூமுக்கு இழுத்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி இழுத்துட்டு போனால் இங்கே எல்லா ஹயாங்ஸ் கூட கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க பள்ளிக்கு, என் மாமனை வச்சுக்கிட்டு நான் தாண்டா படாத பாடுபடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ண படியும் கரெக்டாக ரூம்குள்ளே என்ட்ராகுவாரா. அந்த மாதிரி என்ட்ரானா நம்ம வந்து வேகமாக போய் பெட்டில் படுத்து பெட்ஷீட்டை கவர் பண்ணுவாரா. அந்த மாதிரி கவர் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் எப்படி ஒவ்வொரு பிளேஸில் நின்று ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா, அது என்ன ரூம், நான் ரூமுக்குள்ளே வந்துட்டு அப்படியே ஸ்லீப் பண்ண போயிருவியா நீ அப்படிங்கிற மாதிரி இப்படி பெட்ஷீட்டை கவர் பண்ணுற இந்த பெட்ஷீட்டை நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணி தூக்கி வீசுறாரு. இந்த மாதிரி வீசிட்டு டேக்கு மேலே ஹோவர் ஆகுறாரு. மாமா ரொம்ப டயர்டாக இருக்கு மாமா. டாய் 1 வீக்காக இதை தான்டா சொல்லிகிட்டு இருக்கேன், இன்னுமாடா டயர்டாக இருக்குது, இரு 1 மந்த்து எழுந்துக்காத அளவுக்கு நான் இன்னைக்கு டயர்டாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பேசுனா. மாமா நாளைக்கு டெஸ்ட்டுலாம் சொன்னேன், நான் படிக்கலையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உனக்கு வேணால் லீவ் விட்டுருதேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு மாமா இன்றைக்கி நம்மளை விட மாட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வந்து நம்ம ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் கொஞ்சம் ரொமான்டிக்கான ஃபைட்டு தான். இந்த மாதிரி வேண்டாங்கிற மாதிரி ஃபைட் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு நம்ம டேயோட பாடியில் அங்கங்கே கிஸ் பண்ணி பைட் பண்ணிட்டு இருந்தார். இப்படி ஃபுல்லாக கிஸ் பண்ணி பைட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக் டேயோட லெக்குக்கிட்ட வரவும் டேயோட முட்டியில் வந்து அடிபட்டிருக்கு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருந்த ஜங்குக்கு ஷாக் ஆகி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த அடிபட்டிருக்க பிளேஸை டச் பண்ணால் நம்ம ஜங்குக்கு பார்த்த பயத்தில் ஓடி இருப்பார்ல, அப்போ கீழே விழுந்து அடிபட்டிருக்கும். அதை நம்ம டே திங்க் பண்ணிவிட்டு ஐயோ மாமங்கிட்ட என்ன சொல்லுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணேன். டேயாங் இது என்ன இந்த மாதிரி உனக்கு அடிபட்டிருக்கு, இதுக்கு தான் நீ வேண்டான்னு சொன்னியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி நிமிர்ந்து பார்ப்பாரா. அது இல்லை மாமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே கிரவுண்டில் விளாண்டோம்ல, அப்போ தான் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்கு கம்பி எழுந்து போய் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்லேருந்து 2-3 மெடிசன்ஸ் எடுத்து வந்து அதை ஸ்ப்ரே பண்ணுறாரு. அந்த மெடிசனை ஸ்ப்ரே பண்ணி அதில் கட்டன்ஸ் வச்சு லைட்டாக அழுத்தி அந்த பிளேஸை லைட்டாக க்ளீன் பண்ணி அதுக்கு வேறு ஆயில்மெண்ட் எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்காரு. இப்படி பண்ண நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி கேர் காட்டி லவ் காட்டுற இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட இந்த மூமெண்ட் அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருப்பார். மாமனுக்கு என் மேலே எவ்வளோ லவ்வுடா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம டேக்கு எல்லா மெடிசனும் அப்ளை பண்ணிவிட்டு டேக்கிட்ட அப்படியே நம்ம ஜங்கு க்ளோஸாக வந்துட்டு டைட்டாக ஹாக் பண்ணபடி நீ ரொம்ப பெயினாக இருக்கும்ல உனக்கு, அந்த பிளேஸில் அடிப்பட சொல்ல பெயினில் க்ரை பண்ணியிருப்பல நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் உன் ஹேண்ட்ஸில் சிக்கிடக்கூடாதுன்னு நினச்சி தான் மாமா நான் ரொம்ப கவலைப்பட்டு க்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு ஆமாம் மாமா நான் ரொம்ப க்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பட்டு சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னான். சரி நீ என்னோடய செஸ்ட்லேயே ஃபேஸை வச்சபடி ஸ்லீப் பண்ணு,
நான் உன்னை ஸ்லீப் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற மாரி ரொமான்ஸ் பண்ண வந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே டே தாய்ஸில் வச்சபடி டே லைட்டாக ஹக் பண்ணபடி கம்ஃபர்ட் பண்ணபடி டேயை ஸ்லீப் பண்ண வைக்கிறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண வச்சா எந்த அளவுக்கு லவ் கேர் காட்டுற ஜங்குக்கு ஏன்டா நம்ம டே ஐடலாக மாறினா மட்டும் கோவப்படுறாருங்கிறது தெரியல. இந்த மூமெண்ட்டை நம்ம டே திங்க் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா தான் காட்டுற, என் ஹையாங்ஸை தாண்டி ஓவர் லவ் கேரையும் காட்டுற, பட் அந்த ஒரே ஒரு மூமெண்ட்டுக்கு மட்டும் ரிஜெக்ட் பண்ணுறியே மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணபடியே நம்ம டே ஸ்லீப் பண்ணுறாரு.